ஹரிணி லா சர்க்கிளில் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் எல்லா மாணவர்களுக்கும் வணக்கம். சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், எஃபர்ட் எல்லாமே தேவை. அதை கொடுக்கறதுக்கு தான் நம்மளுடைய ஹரிணி லா சர்க்கிள் இருக்குது. நிறைய மாணவர்களுக்கு வர ஒரு காமனான டவுட் என்ன அப்படின்னா, ஜிகேவும் மேத்ஸும் இருக்கே சார், எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட டெப்த்து எந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணணுமா, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற பல சந்தேகங்கள் வரும். இந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற ஒரு செஷனாக தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஜட்ஜ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே பேசிக்கான சில விஷயங்கள் என்னென்னா, லா ரிலேட்டடான கண்டென்ட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எதுக்கு இந்த மேத்ஸ் கேட்குறாங்க? சிம்பிள். ஒரு கோர்ட்டு கேஸ் வருது, அந்த கேஸில் ஒரு எண்ணிக்கை, ஒரு நம்பர் சம்மந்தமான ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அந்த பேசிக்கான மேத்துக்கு ஒரு கால்குலேட்டர் தேடிட்டு ஒரு ஜட்ஜு ஓடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு காமனான அந்த விஷயத்தினால தான் டிஎன்பிஎஸ்சி மேத்தையும் ஆப்டிடியூடையும் ஜென்ரல் நாலேஜும் வச்சுருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னா கிடையாது. நம்ம எழுத போகிறது டோட்டலாகவே ஒரு ஜுடிஷியல் எக்ஸாம். இட் இஸ் கன்சர்னிங் லா. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வராது, சில கேள்விகள் தான் வரும். ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறப்ப A to Z, ஆல்ஃபா டு ஒமேகா எல்லாமே படிக்கணும். முடியுமா? அதுக்கான டைமு, காஸ்ட்டு, அந்த பெனிஃபிட் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே கம்மி. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்களுக்கு ஜிகேயில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்கள் கூட எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை விட ஒரு கேள்வி உங்களுக்கு பெட்டராகவோ இல்லை அதிகமாகவோ தெரிஞ்சிருந்தாலே அது போதுமானது. உங்களால் ஜிகே செக்ஷனை ரொம்ப நல்லா பண்ண முடியும். இதுக்காக தனியாக உட்காந்து பெரிய பெரிய புக்கை வாங்கி அடுக்கி வச்சு படிக்காதீங்க. இது உங்களுடைய நேரத்தை விரயமாக்கும். ஸோ இதை தவிர்க்கவும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் முடிஞ்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். உங்களால் முடியல அப்படின்னா அப்பையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே சால்வ் பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தவிர்க்க முடியாத ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் ஃபார் சால்விங் மேத் கொஸ்டின்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. மேத்ஸில் நீங்கள் எழுத போகிறது நெட்டு மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது. நீங்கள் எழுத போகிறது எஸ்எஸ்சி லெவல் மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது. அதற்கும் குறைவான, அதற்கும் ரொம்ப எளிமையான கண்டென்ட்டை தான் நீங்கள் மேத்தில் அந்த 3 கொஸ்டின்ஸோ 4 கொஸ்டின்ஸோ அட்டன் பண்ணுவீங்க. அது எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. பொதுவாக மேத்ஸில் எந்த நாலேஜுமே இல்லை, எனக்கு சுட்டு போட்டால் கூட மேத்ஸ் வராது சார், நானே தத்தி தான் மேத்ஸு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் படித்தேன், அப்படி படித்து தான் நான் டிகிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் மேத்ஸுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதற்கும் ஹரிணி லா சர்க்கிளில் வரப்போகிற வீடியோஸ் உங்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பலாம். ஏன் அப்படின்னா இந்த ஹரிணி லா சர்க்கிளை ரன் பண்ணுற நண்பர் மிகவும் எளிமையானவர் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவர் பல வருடமாக தெரியும். அப்படின்றதுனால ஸ்டூடெண்ட்ஸோட அந்த மைண்டு என்ன, அவங்க எக்ஸாம் ஹாலில் அவங்களுடைய பதட்டம் என்ன, அவங்க எந்த அளவுக்கு தேர்வு அணுகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு புரிதல் அதிகமாகவே இருக்கக்கூடியவர் தான் அதை ரன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கான ஸ்பெஷல் வீடியோஸும் நிச்சயமாக வரும். என்ன படிக்கணும், சோர்ஸ் மெட்டீரியல் என்ன, கம்மி சோர்ஸ் மெட்டீரியலேருந்து நம்ம அதிகமாக கெயின் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால் மேத்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் மேலே இருக்கிற பயத்தையோ பதட்டத்தையோ தயவு செஞ்சு விட்டுருங்க. எப்பவும் சொல்கிறது தான், பொதுவாகவே பெரியவங்க சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம சிங்கத்தை விட வேகமாக ஓடணும் எந்த அவசியமும் கிடையாது. கடைசியாக ஓடுற மான்குட்டியை விட நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஓடினீங்க அப்படின்னாலே சிங்கம் உங்களை விட்டுரும். அதே தான் எக்ஸாமில் எல்லோரும் எழுத போகிறாங்க. எல்லோரும் அதே 4, 5, 6 கேள்வி தான் ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது ஜென்ரல் நாலேஜ் அப்புறம் மேத்ஸில் அட்டன் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். வேணும்னா ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ இன்னும் பெட்டராக அவங்க நீங்கள் போடுற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ரெகுலராக சால்வ் பண்ணுங்கள். அது கட்டாயம், அது கம்பல்சரி. கடைசியில் பார்த்துக்கலாமா அப்படின்லாம் விடாதீங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, ஒரு ஹரிணி லா சர்க்கிள் ஒரு 4 வீடியோஸ் பார்க்குறீங்க, 5 வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இடையில ஒரு கேப் கிடைக்குதா, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க. அப்படியே ஒரு 4 சம்மையும் போட்டு பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள், கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். அந்த 5 கேள்விக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மீதி இருக்கிற லா ரிலேட்டடான, அது சிஆர்பிசியாக இருக்கட்டும், ஐபிசியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தமான கண்டென்ட்டை நீங்கள்
முழுசாக படிக்கிறப்ப, தரோவாக படிக்கிறப்ப உங்களுக்கு இந்த சின்ன பகுதி அப்படின்றது ஒரு தடையாகவே தெரியாது. இது எக்காரணத்துக்கு கொண்டும் தடையாக இருக்கக்கூடாது. இருந்தாலும் பலர் இதுக்காக பயப்படுறாங்க அப்படின்றது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அந்த பயத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கான்ஃபிடெண்ட்டாக போங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்குற அந்த ஒரு 2-3 கேள்விக்கு பதில் தெரியலன்னா பதட்டப்படாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் பிறருக்கும் தெரிய வாய்ப்பில்லை அப்படின்றது வந்து ஒரு கருத்தாக கூட இருக்கலாம். இப்போ இந்தியாவோட கேபிட்டல் என்னென்னா டெல்லி. எல்லாருமே எழுதிடுவோம் இதை. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அவரோட 4வது மேட்ச்சில் 3வது ஓவரில் எத்தனை ரன் அடித்தார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது கஷ்டம். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கஷ்டம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு தடையாக இருக்காது. நீங்கள் மற்றதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், மற்ற பேப்பர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்கார்றப்ப உங்களை ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் படிக்கிறப்போ உங்களை ஒரு முழு மாணவனாக, ஒரு மாணவியாக, ஸ்டூடெண்ட்டாக நினச்சிக்கோங்க. ஆனால் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்கார்றப்பவே உங்களை ஒரு ஜட்ஜாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, நினச்சிட்டிங்கன்னா மட்டுமே உங்களால் இந்த எக்ஸாமை எளிமையாக வெற்றி பெற முடியும். நெகட்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா தூங்குங்க. 8 மணி நேரம் தூங்குங்க. என்னடா எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க 8 மணி நேரம் தூங்க சொல்கிறாங்களே அப்படின்னா, 8 மணி நேரம் தூங்குறதுனால எதுவுமே கெட்டு போகிறதில்ல. 8 மணி நேரம் தூங்குறது ரொம்பவே நல்லது. ஏன் நல்லது அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அதில் 1 தான் 8. இந்த 8 மணி நேரம் நீங்கள் உங்கள் உடம்புக்கு கொடுக்குற ரெஸ்ட்டு. மீதி 16 மணி நேரம் நீங்கள் படிங்க, விளையாடுங்க, வேலைக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5லேருந்து 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு ஒதுக்க முயற்சி பண்ணுங்கள். வேலைக்கு போய்ட்டே நாங்கள் படிக்கிறோம் சார், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்னால் 8 மணி நேரம்லாம் படிக்க முடியாது. பரவாயில்ல, 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் படிங்க. 3 மணி நேரத்தில் படித்து ஜட்ஜாக முடியுமா? நிச்சயமாக முடியும். ஏன் முடியாது? டியூரேஷன் கிடையாது. சிலர்லாம் உட்காந்துருப்பாங்க ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கிறேன், 16 மணி நேரம் படிக்கிறேன்னு புக்கை அவங்க கண்ணு முன்னாடி வச்சுட்டு அவங்களோட நினைப்பெல்லாம் வேறு எங்கேயோ இருக்கும். ஃபோனில் மெசேஜ் வரும், அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்களா, அந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் வேறு எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் கவனிக்காதீங்க, ஆஃப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நாங்கள் ஹர்லி லா சர்க்கிளில் ஒரு வீடியோ போடுறோம். அந்த கண்டென்ட் முடிகிற வரைக்கும் முழுசாக அந்த கண்டென்ட்குள்ளே இருங்க. அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுங்க. நீங்கள் அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரன்றதே போதுமானது. ஏன் அப்படின்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்கல்ல. கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் மிகவும் கான்சன்ட்ரேஷன் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். நம்ம கட்டாததா? உலகத்தில் இருக்கிற உயரமான எவ்வளவோ கட்டிடங்களாக இருக்கட்டும், நிறைய சாம்ராஜ்யங்களே நம்ம தான் கட்டியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நமக்கு இது ரொம்ப சிம்பிளான விஷயம், எளிமையான விஷயம். இதை நம்ம பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம யாருக்குமே இருக்க போகிறதா கிடையாது. ஸோ என் பங்குலேருந்து நான் சொல்லணும், என் சைட்லேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, காமாக இருங்க, டிட்டர்மெண்டாக இருங்க. படிக்க போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு முழுசாக என்னென்னலாம் சொல்லித்தர முடியும், என்னென்னலாம் கவர் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு ஸ்கெட்சு போட்டே வச்சுருக்காரு ஃப்ரெட்ரிக் சார். ஸோ அவரை நம்பி நீங்கள் சேரலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஹரிணி லா சர்க்கிளோட உங்களுடைய பயணம் இனிதே ஆரம்பித்து இனிதே முடியணும். இல்லை, நான் அப்படி சொல்ல மாட்டேன், முடியணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஜட்ஜ் ஆனாலும் உங்களுடைய தாய் வீடு இதுதான் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் இது, ஒரு சேனல் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்ஹிபிஷன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ஒரு மனசில் உங்களுக்கு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ குறைகளோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். டெஃபினெட்லி நம்ம சக்சீட் பண்ணுவோம். நீங்களும் ஆகலாம் ஒரு சிவில் ஜட்ஜ், நம்ம நாட்டுக்காக சேவை செய்யலாம். சிவில் ஜட்ஜ் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இல்லை, மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது.
எவ்வளவோ மக்களுக்கு, எவ்வளவோ ஏழை மக்களுக்கு, எவ்வளவோ எளிய மக்களுக்கு, எவ்வளவோ துன்புறும் மக்களுக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். அதை பெறுறதுக்கான ஒரு தேர்வு, அதை பெறக்கூடிய தகுதி உள்ளவர்கள் நீங்கள் நிச்சயமாக அதை பெறுவீங்க அப்படின்ற நம்பிக்கை மனசில் எப்பவும் வைங்க அப்படின்றத சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறோம். நன்றி.